வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். LRT 3 திட்டம், நஜீப் ரசாக்கிற்கு நன்றி, அன்வார் இப்ராஹிமிற்கு ஸ்லாங்கூர் சுல்தான் பாராட்டு. ஷா அலாம் மற்றும் கில்லான் இடையிலான LRT 3 ரயில் சேவை திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்ததற்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா தனது ஆழ்ந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அதிகாரப்பூர்வ அரசு அறிக்கையில் 2015ஆம் ஆண்டில் மக்களின் போக்குவரத்து நெரிசல் துயரை களைவதற்காக தம்மால் முன்வைக்கப்பட்ட இத்திட்டத்திற்கு எவ்வித தயக்கமும் இன்றி உடனடியாக அடித்தளம் இட்ட முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கிற்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதே வேளையில் 2018ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நிதி அமைச்சராக இருந்த லிம் குவான் எங் மற்றும் அவருக்கு ஆலோசகராக இருந்த டொனி புவா ஆகியோர் நிர்வாகத்தின் கீழ் இத்திட்டத்தின் செலவுகள் குறைக்கப்பட்டு 5 முக்கிய ரயில் நிலையங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பெரும் தொய்வு ஏற்பட்டது குறித்தும் சுல்தான் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தற்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொறுப்பேற்றவுடன் ரத்து செய்யப்பட்ட அந்த 5 நிலையங்களையும் மீண்டும் இணைத்து இத்திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியதற்கு தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த LRT 3 ரயில் திட்டத்தின் வெற்றியை எந்த ஒரு அரசியல் தரப்பும் தங்களின் தனிப்பட்ட சாதனையாக சொந்தம் கொண்டாடக் கூடாது என்றும் இது பல தரப்புகளின் கூட்டு உழைப்பு என்றும் சுல்தான் வலியுறுத்தியுள்ளார். ஜோஹர் மாநில தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தமக்குள்ள 4 மொழி ஆளுமை திறனை சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினர் யுனேஸ்வரன் முழுமையாக பயன்படுத்தி வருகிறார். தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சரான யுனேஸ்வரன் இதுகுறித்து கூறுகையில், தமக்கு பள்ளி பருவம் முதலே மலாய், தமிழ், சீனம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 4 மொழிகளிலும் உள்ள புலமை பல்வேறு பின்னணியை கொண்ட வாக்காளர்களை மிக நெருக்கமாக அணுக பெரிதும் உதவுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லின மக்களை கொண்ட நமது சமுதாயத்தோடு சுலபமாக தொடர்பு கொள்ளவும், நமது கூட்டணியின் கொள்கை மற்றும் செய்திகளை அவர்களிடம் மிகவும் துல்லியமாக கொண்டு சேர்க்கவும் இந்த மொழி ஆளுமை ஒரு சிறந்த பலமாக அமைந்துள்ளது என்று தமது நாடாளுமன்ற தொகுதியில் நடத்திய மக்கள் சந்திப்புக்கு பிறகு அவர் ஊடகத்திடம் தெரிவித்தார். ஜோஹர் மாநில தேர்தல் குறித்து பேசிய அவர், கடந்த தேர்தலை விட இம்முறை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கான ஆதரவு அலை மிகவும் சாதகமாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். வாக்காளர்கள் தற்போது வேட்பாளர்களின் தகுதி, அவர்களின் சேவை மனப்பான்மை மற்றும் மக்களின் நல்வாழ்வை பாதுகாக்கும் திறன் ஆகியவற்றை வைத்தே தங்கள் வாக்குகளை செலுத்த தயாராகி வருவதாக யுனேஸ்வரன் மேலும் விவரித்தார். முற்போக்கான ஊதிய கொள்கையின் கீழ் நாட்டின் தனியார் துறையை சேர்ந்த 4025 நிறுவனங்கள் தங்களின் 51,363 உள்ளூர் ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்தியுள்ளதாக மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற எழுத்துப்பூர்வ பதிலில் இதனை உறுதிப்படுத்திய அவர், இத்திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கான ஊக்கத்தொகையாக இதுவரை 64.07 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மொத்த மற்றும் சில்லறை வணிகம், உற்பத்தி, தொழில்நுட்ப சேவைகள், கல்வி, உணவு, பானங்கள் ஆகிய துறைகள் இதில் அதிக அளவில் பங்கேற்றுள்ளன. இதில் ஊக்கத்தொகை பெற்ற நிறுவனங்களில் 50.2% சிறு நிறுவனங்கள் என்பதும், பலன் பெற்றவர்களில் 45.9% பேர் திறன்மிக்க பணியாளர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் விளைவாக தொழில்முறை பணியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் சராசரி அடிப்படை சம்பளம் 12.4% உயர்ந்துள்ளது. அரசுடன் தொடர்புடைய GLC நிறுவனங்கள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் அல்லாத உள்ளூர் நிறுவனங்களை இலக்காக கொண்ட இத்திட்டம் மலேசிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் மேலும் விவரித்தார். பூடி மடானி டீசல் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மலேசியர்கள் 1 லிட்டர் டீசலை 2 ரிங்கிட் 10 சென்ட் என்ற மானிய விலையில் இன்று முதல் பெற்றுக் கொள்ளலாம். உலக அளவில் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையிலும் மலேசிய அரசாங்கம் வழங்கும் இந்த விலை உலகிலேயே மிக குறைந்த விலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இன்று ஜூலை 1 முதல் 8 வரையிலான காலகட்டத்தில் டீசலின் உண்மையான சந்தை விலை 1 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 97 சென்னாக நிர்ணயிக்கப்பட்டாலும், இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட மானிய கொள்கையின் மூலம் மீதமுள்ள தொகையை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. மக்கள் மைகார்ட் அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த மானிய டீசலை பெற்றுக்கொள்ளும் வசதி செய்யப்பட்டுள்ளது.
இந்த திட்டத்தின் மூலம் தகுதியற்ற வெளிநாட்டினரோ அல்லது டீசல் கடத்தலில் ஈடுபடும் சட்டவிரோத கும்பலோ அரசு மானியத்தை சுரண்டுவது முற்றாக தடுக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் அதே வேளையில் நாட்டின் நிதி நிலையை சீரமைக்க இந்த அதிரடி நடவடிக்கை பெரிதும் உதவும் என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பாலோ தொகுதியின் புதிய நம்பிக்கையாக ஜாசேகா சார்பில் பக்காத்தான் ஹராப்பான் கூட்டணியின் வேட்பாளராக களம் காண்கிறார் மக்கள் மருத்துவர் டாக்டர் ரூபன் ஆறுமுகம். தனது குடும்ப தலைமுறையின் முதல் பட்டதாரியான இவர் ரஷ்யாவில் மருத்துவ படிப்பை முடித்ததோடு மருத்துவ சட்டம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைகளிலும் முதுகலை பட்டங்களை பெற்றவர். கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ துறையிலும் சமூக சேவைகளிலும் தன்னை அர்ப்பணித்து பன்னாட்டு ரோட்டரி அமைப்பின் உயரிய பால் ஹாரிஸ் ஃபெலோ விருதையும் வென்றவர். பாலோ தொகுதியில் தாம் வெற்றி பெற்றால் எப்போதும் மூடி கிடக்கும் சேவை மையத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து 24 மணி நேர மக்கள் சேவையை உறுதி செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் தோட்டங்கள் மற்றும் புறநகர் மாணவர்களுக்காக பள்ளிகளில் டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்தி பாமோல் தமிழ் பள்ளிக்கு தனி புதிய கட்டிடம் அமைக்கப் போவதாக உறுதியளித்துள்ளார். இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் மற்றும் சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்கும் அதே வேளையில் பாலோ மருத்துவமனையை தரம் உயர்த்தி கூடுதல் ஆம்புலன்ஸ் வசதி, விபத்துகளை தடுக்க சாலை விளக்குகள் மற்றும் முறையான போக்குவரத்து அமைப்பு முறை ஏற்படுத்தப்படும். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் சுயதொழில் செய்யும் தாய்மார்களுக்கும் தகுந்த வாழ்வாதாரங்களை உருவாக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். பாலோ தொகுதியின் மண்ணின் மைந்தனான தம்மை தொகுதி மக்கள் ஆதரித்து வெற்றி பெற செய்வதன் மூலம் தொகுதிக்கு நிச்சயம் ஒரு நல்லதொரு மாற்றத்தை தம்மால் ஏற்படுத்த முடியும் என்று டாக்டர் ரூபன் மிகுந்த நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வர்த்தக வாகன ஓட்டுநர்கள் இடையே அதிகரித்து வரும் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நாடு தழுவிய தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளது என்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் கமிஷனர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்புல்லா அலி இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அறிவித்தார். தேசிய போதைப்பொருள் துடைத்தொழிப்பு ஏஜென்சியுடன் இணைந்து போக்குவரத்து போலீசார் கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை இந்த சோதனையை நடத்தினர். மொத்தம் 627 அதிகாரிகள் இணைந்து 44 கூட்டு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டதன் விளைவாக 713 பேரிடம் சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டது. இதில் 135 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் அதில் 121 பேர் லாரி ஓட்டுநர்கள் என்றும் கமிஷனர் முகமது அஸ்புல்லா சுட்டிக்காட்டினார். Kepada semua syarikat pengangkutan ataupun kenderaan perdagangan agar melaksanakan pemantauan berkala terhadap pemandu-pemandu mereka termasuk saringan dadah dan pematuhan waktu pemanduan serta tidak berkompromi terhadap mana-mana pekerja yang menyalahgunakan dadah. Amaran keras turut diberikan kepada semua pemandu kenderaan perdagangan bahawa PDRM akan terus memperhebatkan operasi bersepadu di seluruh negara. போக்குவரத்து நிறுவனங்கள் தங்களின் ஓட்டுநர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் போதைப்பொருள் விவகாரத்தில் எவ்வித சமரசமும் இன்றி நாடு தழுவிய சோதனைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் கமிஷனர் டத்தோஸ்ரீ முகமது அஸ்புல்லா இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஜோஹர் மர்சிங் கம்போங் பங்காலான் புக்கிட் அஸ்லி பகுதியில் கார் மோதிய விபத்தில் குட்டி யானை ஒன்று பரிதாபமாக உயிர் இழந்த நெஞ்சை உருக்கும் சம்பவம் இன்று அதிகாலை நிகழ்ந்துள்ளது. விபத்தில் சிக்கிய கார் 5 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 31 வயதுடைய ஓட்டுநர் காயமடைந்தார். இவ்விபத்தில் தனது கண்கள் முன்பே துடிதுடித்து இறந்த குட்டி யானையின் உடலை விட்டு நகர மனம் இல்லாமல் அதன் தாய் யானை நீண்ட நேரமாக அந்த இடத்திலேயே சுற்றித் திரிந்து அழுது காவல் காத்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியாகி வரும் இந்த உருக்கமான காட்சிகள் காண்போரை நிலைகுலைய செய்துள்ளன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் வனவிலங்கு பாதுகாப்பு துறையான பர்ஹிலிதானிடம் நிலைமையை ஒப்படைத்தனர். உயிர் இழந்த குட்டி யானையின் உடல் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து தாய் யானைக்கு கண்காணிப்பு காலர் பொருத்தப்பட்டு மீண்டும் பத்திரமாக காட்டிற்குள் அனுப்பி வைக்கப்பட்டது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் ஸ்குடாய் தொகுதியில் ஜாசேகா சார்பில் பக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளராக களம் காண்கிறார் கார்த்தியாயினி ஜெயபாலன். ஸ்குடாய் தொகுதியில் தமது தேர்தல் பிரச்சாரத்தை கார்த்தியாயினி கடந்த சனிக்கிழமை தொடங்கிய போதிலும் பல ஆண்டுகளாகவே இத்தொகுதியில் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்விற்காக களப்பணி ஆற்றி வருகிறார்.
அதேவேளையில் பெர்லிங் மற்றும் ஸ்கூடாய் தொகுதிகளிலும் திறம்பட செயலாற்றிய மிக சிறந்த அரசியல் அனுபவம் மிக்கவராக கார்த்தியாயினி பார்க்கப்படுகிறார். கேம்பெயின் நேற்று தான் தொடர்ந்துச்சு. ஆனா தொகுதியிலையும் மக்களை பார்க்கறத அது ரொம்ப நாளாவே நடந்துக்கிருக்கேன். நான் இதுக்கு முன்னுக்கு நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பல வருஷமா 2018 நான் ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் YB ராமகிருஷ்ணன் அப்ப ஆட்சிக்குழு உறுப்பினர் அவருடைய சிறப்பு அதிகாரியா இருந்தேன். அப்புறம் புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் YB துளசி மனோகரன் அவருடைய அரசியல் செயலாளரா இருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப துணை நிதி அமைச்சரா இருக்காரு, டெபுட்டி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சர்தார் லியூ சின்தாங் அவரோட சிறப்பு அதிகாரியா பெர்லின்ல நான் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதே சமயம் நான் ஸ்கூடாயிலையும் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஸோ என்னோட அதனால அந்த கிரவுண்ட் ஒர்க் மக்களை சந்திக்கிறது நேற்று தொடங்கலை, இதற்கு முன்னே ரொம்ப நாள் தொடங்கிடுச்சு. ஸோ உங்களோட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா மக்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ரொம்ப ஆதரவு அவங்க அது நம்ம ஒரு பாசிட்டிவான நோட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா அவங்களும் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும் போதும் ஆதரவோட சேர்த்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நம்ம கிட்ட முன் வைக்கிறாங்க. அவங்க ஸ்கூடாயும் சேர்த்து அல்லது ஜோஹர் மாநிலத்துல ஹரப்பன் அரசாங்கமா வரும் பொழுது என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் அந்த சஜஷன்ஸ் எங்களுக்கு முன்வைத்து கொண்டு இருக்காங்க. முக்கியமா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டிவன் ஸ்டெபிலிட்டி. இப்ப நீங்க மத்திய அரசாங்கமும் ஜோஹர் மாநில அரசாங்கமும் ஒரு 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 வேவ் லெங்க்ல போகணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. மத்திய அரசாங்கமும் ஜோஹர் மாநில அரசாங்கமும் இணக்கமாக செயல்பட்டு வலுவான பொருளாதார முதலீடுகளையும் தொகுதி மேம்பாட்டையும் கொண்டு வர வேண்டும் என்பதே ஸ்கூடாய் மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. தொகுதி மக்களின் இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற மக்கள் மத்தியில் யதார்த்தமாக உலா வரும் மண்ணின் மகளான வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்து ஸ்கூடாய் தொகுதியில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்ற பொதுவான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. ஜோஹர் மாநில தேர்தலில் மங்கிபோல் சட்டமன்ற தொகுதியில் பக்கத்தன் ஹரப்பான் கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடும் சூ போ இ உள்கட்டமைப்பு மேம்பாடு, பொருளாதார தாக்கம் மற்றும் சமூக நலன் ஆகிய 3 முக்கிய உத்திகளை முன்வைத்து தனது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளார். குலுவாங் ஜாசேகா இளைஞர் பிரிவு தலைவருமான இவர் தான் வெற்றி பெற்றால் சாலை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதோடு நகர்ப்புற விவசாய திட்டங்கள் மூலம் சமூக விவசாய முயற்சிகளை விரிவுபடுத்துவதற்கும் முன்னுரிமை அளிக்கப் போவதாக தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் வேலை தேடி வெளியூர்களுக்கு இடம்பெயர்வதை தடுக்க தரமான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் தொழில் முனைவோருக்கான புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவது அவசியம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். அதேவேளையில் பணிபுரியும் தாய்மார்கள் தங்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சமநிலையாக கவனித்துக் கொள்ள ஏதுவாக தகுந்த குழந்தை பராமரிப்பு மையங்களை அமைப்பதன் மூலம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தப் போவதாகவும் வழக்கறிஞரான சூ போ இ உறுதி அளித்துள்ளார். மங்கிபோல் தொகுதியில் இவருக்கும் பரிசான் நேஷனல் வேட்பாளர் யப்சி பேங்கிற்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. கடந்த ஆண்டு தேசிய தின கொண்டாட்டத்தின் போது பேரா சுல்தான் நஸ்ரின் ஷாவுக்கு எதிராக குற்றத்தன்மையிலான பலத்தை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 42 வயது நூர் அஸ்வானி அவ்னி ஜோர்கி என்ற பெண்ணின் மீதான குற்றச்சாட்டை வாபஸ் பெற கோரிய மனுவை அரசு தரப்பு நிராகரித்துள்ளது. இன்று ஈப்போ நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு நிர்வாக விசாரணையின் போது பிரதிநிதித்துவ மனு நிராகரிக்கப்பட்டதாகவும் வழக்கை தொடர்ந்து நடத்தவே தங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நஸ்ருல் ஹடி அப்துல் கான் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்ட மேடையில் மாநில பண் இசைக்கப்பட்ட போது சுல்தானை நோக்கி ஓடிச் சென்று தாக்க முயன்றதாக இப்பெண் மீது குற்றம் சாட்டப்பட்டது. எனினும் மனநல பரிசோதனையில் அவர் மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டதால் கடந்த ஆண்டு அவர் அளித்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதிமன்றம் நிராகரித்தது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் ஜலான் கமுந்திங் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த காரில் 49 வயதுடைய உள்ளூர் ஆடவர் ஒருவர் உயிர் இழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். இன்று காலை 9:55 மணியளவில் போலீஸ் துறைக்கு கிடைத்த புகாரை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் உடலை கைப்பற்றினர். இதனை உறுதிப்படுத்திய டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் சசாலி அடாம் உயிர் இழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனையின் தடயவியல் துறைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார்.
இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் இப்போதைக்கு இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டு விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக சசாலி அடாம் குறிப்பிட்டார். எம்ஆர்டி ரயில் நிலையத்தின் மின் படிக்கட்டு பகுதியில் வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் சிறுநீர் கழிப்பது போன்ற காட்சி ஒன்று சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைக்கும் இக்காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து எம்ஆர்டி ரயில் நிலையம் போன்ற பொது போக்குவரத்து வசதிகளில் நடக்கும் இதுபோன்ற தவறான செயல்களை உடனுக்குடன் புகார் அளிக்குமாறு ரேபிட் கேஎல் நிறுவனம் பொதுமக்களுக்கு அவசர அழைப்பு விடுத்துள்ளது. ரயில் நிலையங்களில் சிறுநீர் கழிப்பது, ரயிலுக்குள் உண்பது அல்லது மதுபானங்களை குடிப்பது போன்ற ஒழுங்கீனமான செயல்களை கண்டால் உடனடியாக அதிகாரிகளிடம் புகார் அளிக்குமாறு பயணிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து இணையவாசிகள் தங்களின் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். நாட்டின் சுற்றுப்புறச் சூழலை மாசுபடுத்துவதை தவிர்த்து நாட்டை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக போலீஸ் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு பயம் ஏற்படும் என்றும் அவர்கள் தங்களின் அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.